கரூர் சம்பவம் தொடர்பான 9 முக்கிய மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரின் முன் ஜாமீன் மனுக்களும் இன்று விசாரணைக்கு வருகிறது. வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட மனுக்களும் விசாரணைக்கு வருகிறது. தவிக அங்கீகாரத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது கரூர் சம்பவம் தொடர்பான 9 முக்கிய மனுக்கள் உயர்நீதிமன்ற அமர்வில் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. கரூர் சம்பவம் தொடர்பாக 9 முக்கியமான மனுக்கள் விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் 7 மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது. புசி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்கள் நீதிபதி ஜோதிராமன் முன்னிலையில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி தவிகவின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலராக உள்ள சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு, அவர்கள் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த அந்த மனு என்பது நீதிபதி ஜோதிராமன் முன்னிலையில் இன்று அந்த விசாரணைக்கு வர இருக்கின்றது. அதற்கான அந்த பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த விவகாரத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் கண்ணன் என்பவர் கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபி சம்பவம் நடைபெற்ற பகுதியில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட உள்ள இந்த பொதுக்கூட்டங்கள் பிரச்சார பயணங்கள் தொடர்பாக தமிழக டிஜிபி அந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக உத்தரவுகளை வழங்க வேண்டும் எனவும், எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பாதுகாப்பான வகையில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்த அனுமதிக்க வேண்டும், சட்டங்களை மீறி செயல்படுபவர்களுக்கு பொதுக்கூட்டம் பேரணிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் பேரணி உள்ளிட்டவற்றிற்கு நீதிமன்றம் அந்த வழிகாட்டுதல்களை வகுக்க உரிய நிபந்தனைகளை பின்பற்றி அந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் கோரிய அந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இதேபோல் இதே விவகாரம் தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கே ரமேஷ் என்பவர் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும், உயிரிழந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், காயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தினருக்கு நிர்வாக திறமை இல்லாததன் காரணமாக இதுபோன்ற உயிரிழப்புகள் நடைபெற்று வருவதாகவும், இதன் காரணமாக இந்த கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறியிருக்கிறார். இதேபோல் திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரபாகர பாண்டியன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் நடைபெறுவதற்கு உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும், அதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடிகர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த பரப்புரைகளை அனுமதிக்க கூடாது எனவும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. மேலும் இதே போல் மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் பொதுக்கூட்டங்கள் மாநாடு நடத்துவதற்கு உரிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அரசு அதற்கான உத்தரவை வெளியிட வேண்டும், தவிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சாலைகளில் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும், ஓய்வு பெற்ற நீதிபதி பேரிடர் மேலாண்மை நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என உத்தரவிட கோரிய அந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. மேலும் இதே போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி எம்.எல். ரவி, ஜி.எஸ். மணி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் என கரூர் சம்பவம் தொடர்பாக மொத்தம் 9 அந்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வர அதற்கான அந்த பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக கரூரை சேர்ந்த செந்தில் கண்ணன், மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ், திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரபாகர பாண்டியன், மதுரையைச் சேர்ந்த கதிரேசன், எம்.எல். ரவி, ஜி.கே. மணி உள்ளிட்டோர் அந்த 7 பேர் தாக்கல் செய்த அந்த மனுக்கள் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது. மேலும் இதே சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய புசி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல் குமார் ஆகியோர் அந்த தாக்கல் செய்த முன்ஜாமீன் கோரிய மனுவும் நீதிபதி ஜோதிராமன் முன்னிலையில் விசாரணைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. சங்கீதா.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.